இங்க ஹீரோ ஆட்டோல போய்க்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதே ஆட்டோல ஏறுறாங்க. ஆனா ஆட்டோக்காரன் ஒரு மாதிரியா பார்க்குறான். அத பார்த்ததுமே ஹீரோயின் மூஞ்ச கூட பார்க்காம அவங்களுக்காக அவங்க கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறான். தென் நெக்ஸ்ட் டே ஹீரோ 35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கோவில்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கா. அத இந்த பொண்ணு பார்த்துட்டு நேத்து நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றா. அண்ட் உங்கள மாதிரி பசங்களெல்லாம் கட்டிக்க போற பொண்ணு ரொம்பவும் குடுத்து வச்சவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகி நான் முதல்ல குடுத்து வைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு குடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு காண்டுல பேசிட்டு இருக்கான். ஆனா நீ நைட்டு தூங்கும்போது இந்த பொண்ணே அவனுக்கு கனவுல வந்து போகிறா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு எதுக்கு நம்மள கனவுல வரான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறா. அவனுமே நேத்து அடிச்ச சரக்கு தானே அதுக்கு ப்ராப்ளம் சொல்றான். அப்பன்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட ஹீரோட மண்டபத்தை புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு கூட நம்பர்லாம் வாங்கி ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிச்சிடறான். அண்ட் ஒரு நாள் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே லவ் பண்ண சொல்ல ஒழுங்கா தான் லவ் பண்றாங்க. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுனா எல்லாமே லவ்லாம் குறைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ நான் அப்படிலாம் இல்ல, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உளறிடுறான். அதை கேட்டதுமே இவங்க கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவ ரொம்ப நல்லவா, அவங்க ஃபேமிலியும் உனக்கு கரெக்டா இருக்கா, அதனால லவ்வுக்கு ஓகே சொல்லுன்றா. அதை கேட்டதுமே இவங்க ஃபேமிலி கிட்டே போயிட்டு எனக்கு லவ்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. பட் இவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருமே ஹீரோயின் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு என்னதான் ப்ராப்ளம் கேக்குறாங்க. ஃப்ரெண்டுமே இந்த பொண்ணோட அம்மாக்கு அவங்க ஹஸ்பண்டால சில பிரச்சனை இல்ல ஆம்பளைங்கனால வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதே கிடையாது. சோ அவங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணாதான் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்றா.